அதாவது எங்களை பொறுத்தவரை நேற்று எங்களுடைய அகில இந்திய பொதுச் செயலாளர் அழகா சொன்னார், கடைசி நிமிஷம் வரை தாவேகா எங்களுக்கு 80 இடங்களுக்கு மேல தருவதாகவும், அமைச்சரவையில் பங்கு மட்டுமல்ல பல்வேறு ராஜ்யசபா இடங்கள் அதே போன்று உள்ளாட்சியில் எல்லாம் தருவதாக சொன்னார்கள். நாங்கள் நினைத்திருந்தால் சென்று இருக்க முடியும். ஆனால் ஒரு கூட்டணி, ஏற்கனவே நீண்ட கால ஒரு கூட்டணி கட்சி என்ற ஒரே காரணத்திற்காக அதையெல்லாம் ஒதுக்கி வைத்து விட்டு திமுக கூட்டணியில் தான் நாங்கள் இருந்தோம். ஆனால் மக்கள் அந்த கூட்டணியை ஏற்றுக்கொள்ளவில்லை. எங்களுக்கு முன்பாக தெரிந்தது மக்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டாம். அப்ப எங்களுடைய அகில இந்திய செயலாளர் KC வேணுகோபால் சார் என்ன சொன்னார்னா, இப்படி இருந்தும் கூட மக்களுடைய எண்ணத்துக்கு தகுந்த மாதிரி நாங்கள் தாவேகாவுடன் இப்பொழுது இருக்கிறோம். தாவேகா என்னன்னு சொல்றாங்கன்னா நோ டீலிமிட்டேஷன், அதே மாதிரி ஃப்ரீஸ் டீலிமிட்டேஷன் இது இருக்கக்கூடாது. காங்கிரஸ் கட்சியும் அதே நிலைப்பாடு. என்ன நிலைப்பாடு சொன்னா 543 இடங்கள் அப்படியே தொடரணும். அதுல கொண்டு வந்து பெண்கள் இடஒதுக்கீடு கொடுக்கணும். ஏன்னா பெண்கள் இடஒதுக்கீடு திருமதி சோனியா காந்தி இருக்கும் போதே அது சட்டம் ஒரு மேலவையில் பாஸ் ஆயிருச்சு. இவங்க வந்தாங்க, மக்கள் மன்றத்திலையும் பாஸ் ஆயிருச்சு. பாஸ் ஆகி இப்ப பல வருடங்கள் ஆயிருச்சு. யாரு பிஜேபி அதை செய்யணும் செய்யாம இருக்காங்க. அதை ஏமாத்துறதுக்கு வச்சிருக்காங்க. எப்படியாவது இந்த டீலிமிட்டேஷன் பண்ணிட்டோம்னா நாம் வட இந்தியாவில் பல மடங்கு வந்துடலாம், தென்னிந்தியாவுடைய பிரதிநிதித்துவம் குறைஞ்சு போயிடும், அதை வச்சு நம்ம வெற்றியெல்லாம் பெற முடியும். அப்ப நாங்க பெண்களை கொண்டு வரோம்னு சொல்றாங்க. நேற்று நாங்க சொன்னது இதுதான். இதே விஷயத்தை கடந்த பாராளுமன்றத்தில் உங்களுக்கு அமித்ஷா ஏமாற்றம் திடீர்னு கொண்டு வந்தாங்க, ஏமாற்றம் முனைந்தாரு. கடைசியில் நான் 1 மணி நேரம் உங்களுக்கு எழுதி தரேன்டாரு. அப்போ கூட சொன்னாரு 50 விழுக்காடு 50 கூட கொடுக்குறேன்டாரு. அதை எங்க காமிங்க பார்ப்போம். மறுக்கிறது எங்க விஷயம். ஆனா அது கூட நீங்க செய்யாம 1 மணி நேரம் டைம் கேட்கறீங்க. அதனால உங்களை நாங்க நம்ப முடியாது. தோற்கடித்ததான்ட்டாங்க. அன்னைக்கு தோற்கடிக்கப்பட்டுச்சு. இன்றைக்கு அன்னைக்கு விட இவங்களுக்கு சாதகமான சூழ்நிலை பாஜகவுக்கு. என்ன சாதகமான சூழ்நிலை? மேற்கு வங்காளத்தில் பல எம்பிக்களை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள் அல்லது விலைக்கு வாங்கினார்கள். எப்படி சொல்லிக்கலாம். மகாராஷ்டிரத்தில் 2 வகையான கட்சி, சரத்பவார் கட்சியிலிருந்து எடுத்துட்டாங்க, நம்முடைய உத்தவ் தாக்கரே கட்சியில எடுத்துட்டாங்க. இப்படி பல இடங்கள்ல எம்பிக்களை பெற்றதுனால எந்த நேரமும் கொண்டு வருவாங்க. இப்பதான் நம்ம உஷாரா இருக்கணும், அதிகமா உஷாரா இருக்கணும். இப்ப தாவேகாவுடைய தெளிவான ஒரு விஷயம், அன்றும் இன்றும் இனி என்றும் ஒண்ணுதான். என்னன்னு சொன்னா நோ டீலிமிட்டேஷன், 543 தொடர வேண்டும். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. இதுதான் தாவேகா சொல்றது.